விஜய் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து அப்படியே வந்து மோதிடுறாரு. அப்போ அவருக்கும் விஜய்க்கும் வந்து பிரச்சனை ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நிவின் வராரு. நிவினோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது. அவர் வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, விஜயை திட்டாமல் வந்து அவங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்போ வந்து நீ எதுக்காக செய்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் முன்னாள் காதலியோட வந்து புருஷன் தானே நான், அதனால தான் செய்கிறேன்னொன்னே, ஏன் சார் இப்படி தப்பாக பேசுகிறீங்க, உங்களோட ஒய்ஃபாக தான் சார் இப்போ காவேரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்கிறார். சரி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களோட கல்யாணம் வந்து கரெக்டாக 10 மாதம் தான் இன்னும் இருக்குது. எங்கள் கல்யாணம் முடிஞ்சிடும். நாங்கள் இந்த நாடக கல்யாணம் தான் நாங்கள் ரிப்பேர் நடிச்சுட்டு தான் இருக்கோம். அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்ற நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நிவின் கிட்ட சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றுமே புரியாமல் சார் நீங்கள் சொல்கிறதுல உண்மையா அப்படின்றாரு. ஆமாம் உண்மை தான், நீ வேணால் காவேரி கிட்டே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நிவினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த நாள் வந்து காவேரி வந்து எதுக்காக என்னை வர சொன்ன நிவின், நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தெரியும்ல, எதுக்காக என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி அன்றைக்கே உங்களை வார்ன் பண்ணியிருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாமல் என்னை மீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் எதுக்காக மீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து நிவின் அப்படியே வந்து ஓடி வந்து காவேரியோட கையை பிடிக்க, இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நிவின், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னொன்னே, இங்கே பாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் காவேரி, விஜய் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, உனக்கு வந்து கல்யாணம் ஆனது கான்ட்ராக்ட் கல்யாணம் ஆனது, நீ காசுக்காக தான் கல்யாணம் பண்ணது எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இன்னும் 10 மாதம் தான் நீ அங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீயும் நானும். உடனே அதை கேட்டு காவேரி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி அப்படின்றாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில், நான் வந்து விஜயோட பொண்டாட்டி புரியுதா, விஜய் 1000 சொல்லலாம் அவங்கக்கிட்ட, அதனால் அதெல்லாம் உண்மையாயிடுமா, நீங்கள் எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க, அவர் என்ன வேணாலும் சொல்வார் கோபத்தில், அதெல்லாம் உண்மை நீங்கள் நம்பிட்டு வந்து என்கிட்ட பேசுவீங்களா, ஒரு வேளை எங்களுக்கு கான்ட்ராக்டே கல்யாணமாக இருந்தால் கூட சரி, இல்லை அவரும் நானும் விரும்பி கல்யாணம் பண்ணிங்கனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, விஜய் தான் என் புருஷன் புரியுதா, நீங்கள் அதை மனசில் முதல்ல ஏற்றிக்க கற்றுக்குங்க, தேவையில்லாமலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல விஜய் இது சொன்னார் அதை சொன்னார்னு சொல்லிட்டு என்கிட்ட முதல்ல பேச நிறுத்துங்க, ஒருவேளை அவர் நம்ம 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நினச்சா கூட என்னால் சேர முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் கழுத்தில் தாலி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏற்கனவே உங்ககிட்ட நான் வார்ன் பண்ணியிருந்தேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி, இல்லை விஜய் தான் அப்படி சொன்னார், அவர் சொல்வார் சார் 1000 பேசுவார் அவர், அதனால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரியுமா உங்களுக்கு, அவர் வந்து என்னை தொட்டு தாலி கட்டினார் சார், அது உண்மையா இல்லைன்னு அவர்கிட்ட கேளுங்க, அப்புறம் அவருக்கு எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கும், அதனால் அவர் வந்து சரி என்னை உங்கள் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருப்பாரு, அதனால் ஏதாவதுன்னு சொல்லியிருப்பாரு, அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட இதை பேசுவீங்களா, இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், எக்காரனை கொண்டு வந்து இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசாதீங்க, காவேரி சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ தான் ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருவேல, அப்புறம் என்ன, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேரலாம்ல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேச்சு என்கிட்ட பேசாதீங்க புரியுதா, விஜய் தான் அப்படி சொன்னார், விஜய் அப்படி சொன்னால் அவர்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் எனக்கும் அவருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும், அதனால் அதில் நடுவில் புந்து இந்த மாதிரி வந்து பேசுவீங்களா, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேவா, இந்த ஜென்மத்தில் விஜய் தான் என் புருஷன், தயவுசெய்து மனசில் இதை ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் எக்காரனை கூட என்னை பார்க்க வராதிங்க, என்கிட்ட பேசவும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு நல்லதாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் நிவின் வந்து யோசிக்கிறாரு, என்ன காவேரி இப்படி பேசுகிறா, ஆனால் அவர் அப்படி பேசினாரு, எது உண்மை, ஏன் காவேரி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நிவின் வந்து குழப்பத்தில் இருக்காரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி, ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி விஜய் பார்க்க போகிறாங்க காவேரி. இதோட முடியுது.